Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்துட்டு நியூ மூன். ஸோ இந்த நியூ மூனில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் எந்த பைல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். A new romantic cycle begins, okay? Communication is key. See, for pile number 1, உங்களுக்கு வந்து டைரக்ட் ஆன்சர்ஸே வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. See, இந்த நியூ மூன்ல இருந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். அதாவது கல்யாணம் பேச்சு போயிட்டு இருக்கு, பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா எஸ், அது ஒரு பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகும். அண்ட் அது ரிலேட்டடாக நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அது ரிசால்வ் ஆகும். பட் உங்களோட இந்த நியூ மூன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் விஷயமா நல்ல நியூஸ் தான் வரும். ஒரு என்ன சொல்றது, உங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங், அட்டாச்மெண்ட் அது இன்னும் க்ளோஸாக இருக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நியூ ஸ்டார்ட் மாதிரின்னு சொல்லலாம். பட் வாட் எவர் இட் இஸ், கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு மேஜராக ப்ளே பண்ண போகுது. இந்த கம்யூனிகேஷனுங்கிறது வந்து நீங்கள் அதாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை யார்கிட்டையுமே வந்துட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதங்கள் தான் வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு எது அட்ராக்ட் பண்ணுறது, எது உங்கள் லைஃப் விட்டு போகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ கம்யூனிகேஷன் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும். மேபி ஐ திங்க் ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ நாளாக எப்படி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்ரோச் பண்ணீங்களோ இந்த நியூ மூன்ல இருந்து வேற மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹை இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் கம்யூனிகேஷனுக்கு கொடுங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கிடைக்கும் கெரியர் ரிலேட்டடாக. அந்த கெரியரில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், உங்களோட இந்த பேச்சு திறமை தான் வந்துட்டு பேச போகுது, ரைட்? ஸோ உங்களோட இந்த பேச்சு திறமையால் அந்த ஒரு கெரியர் வந்துட்டு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அந்த உங்கள் கம்யூனிகேஷனுமே வந்துட்டு உங்கள் கெரியரை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் புதுசாக வரக்கூடிய இந்த ஜாப் ஆஃபர்லையுமே கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக தான் வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ், அதாவது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப், கெரியர் ரிலேட்டடாக பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு, எஸ், அது பேலன்ஸ் ஆகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபைனலி வந்து இருக்கும் கெரியர்லையும். ஸோ இந்த நியூ மூன் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணுங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தீங்கனாலுமே நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா எஸ், சால்வ் ஆகும். ஸோ ஓப்பன் டாக் இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து இருந்தால் இட் வில் பி லாட் பெட்டர். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் அண்ட் முன்னேற்றம் இருக்கும். எம்ப்ரஸ் கார்டு. See, ஐ திங்க் வந்துட்டு ஒரு லவ், நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தவங்களும் ஏதோ ஒரு லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எய்தர் நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு பீப்புள் கிட்ட இருந்து ஒரு லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருந்துமே வந்து யாரோ ஒருத்தவங்க லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளாகவே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரூடாக கம்யூனிகேட் பண்ணுறீங்களா?
ஐ மீன் எங்கேயோ இருக்க கோவத்தை யார் மேலே காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து உங்ககிட்ட பேசுனா ஒரு சில பேருக்கு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்சன் கிட்ட மேபி நீங்கள் இப்போ நோ கான்டாக்டில் கூட இருக்கலாம். இட் குட் பி அ ஃப்ரெண்ட் ஆர் எனி ஒன். ஸோ பட் ஆனால் அந்த பர்சன் டெஃபினட்டாக உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த நியூ மூனில் இருந்து உங்களை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க திருப்பி ஏதாவது ஒரு நார்மலாக பேசிட்டு வந்தால் கூட உங்களோட கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறதா, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா, இல்லை அது வந்து பிரேக் ஆகுதாங்கிறது சொல்ல போகுது. அதே மாதிரி உங்களுக்கும் மதர், உங்களோட அம்மா அவங்களுக்குமான ஒரு லவ் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட லைஃப்ல மதர் ஃபிகர்ல இருக்க யாரா வேணா இருக்கலாம், அவங்களோடமே ஒரு பாண்டிங், கேர், நிறைய ஓப்பன் டாக் இருக்கும், நிறைய அட்வைசஸ். எஸ், கண்டிப்பாக அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும். அண்ட் இந்த நியூ மூன்லேருந்து ஒரு சில உங்களுக்கு வந்துட்டு உங்களோட லைஃப்பில் நியூ பிளான்ஸ் நீங்கள் செட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சம்திங் ஏதோ ஒரு நல்லா யோசிப்பீங்க. பைல் நம்பர் 1 நல்லாவே யோசிப்பீங்க. உங்களோட லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு புதுசாக பண்ணலான்ற மாதிரி நிறைய யோசிப்பீங்க. யோசனைகள் அதிகமாக இருக்கும். இந்த நியூ மூன்ல இருந்து நிறைய பிளான்ஸ் ஆல்சோ இருக்கும். நியூ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். இது வரைக்கும் நீங்கள் போட்ட பிளானை விட டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாமே கூட நீங்கள் யோசிக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு பர்சன் கிட்ட சம்ஒன் உங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன், உங்களோட டேலண்ட்டுக்கு என்ன அது ரிலேட்டடாக, உங்களோட ப்ரொஃபஷனல், உங்கள் டேலண்ட் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் யார்கிட்ட இருந்தோ கிடைக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து நிறைய யோசிப்பீங்க ஃபார் நியூ ஸ்டார்ட் இன் யுவர் லைஃப். நியூ ஸ்டார்ட் உங்கள் லைஃப்பில் வர. ஃபார் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் தான் இருக்கு. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அந்த கோல் கிடைச்சிருது, ஃபுல்ஃபில் பண்ணிடுறீங்க, ஆசைப்பட்டதை வாங்கினாலும் ஸ்டில் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு கம்யூனிகேஷன். சம்வேர் வந்துட்டு நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் விஷயத்தில் நிறைய லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்குது, நிறைய ஒரு பிளாக்கேஜஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த நியூ இயர்ல இருந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் என்ன ஒரு கோல், எதுக்கு இவ்வளோ வருஷம் தேடுதல் இருந்துச்சோ அது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அது கிடைச்சுமே நீங்கள் வந்து ஹாப்பியாக அந்த ஒரு மொமெண்ட் அப்படி இருக்காது. பிகாஸ் உங்களோட இந்த கம்யூனிகேஷன் சம்வேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்கும்னு வச்சுக்கலாமா. ஸோ அதனால வந்துட்டு லவ் அண்ட் கம்யூனிகேஷன் இது ரெண்டும் தான் உங்களோட நியூ இயர்ல இருந்து வந்துட்டு இந்த நியூ மூன்ல இருந்து மேஜராக வந்து ப்ளே பண்ண போகுது. ரைட். ஸோ இந்த 2024 எண்ட் ஆகிறதுக்குள்ளார உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் லவ் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துட்டு தெரிய வரும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ கெரியர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சம்ஹவ் பேலன்ஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு கிராஜுவலான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஸோ மெடிடேட். ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம், அதாவது ஒரு சில டைம் நல்லா இருக்கும், ஒரு சில டைம் ரொம்ப லோவாக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஸ்ட்ராங் மெடிடேஷன் கொஞ்சம் தேவைப்படுது. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு அதிகமான ஒரு லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது ஒரு நிறைய ஜெல்லஸ் ஆல்சோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட லவ்டு ஒன் வேறு யார்கிட்டயாவது பேசினாலோ
ஃப்ரெண்ட்ஷிப், இவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க யாருக்கிட்டையாவது க்ளோஸாக பேசினா கூட அந்த ஒரு ஜெலஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறீங்க, எஸ்பெஷலி இந்த பீரியட் ஆஃப் டைமில். ஸோ சம்வேர் அந்த இன்செக்யூர் ஃபீலிங் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த நியூ மூனில் இருந்து மெடிடேஷன் கொஞ்சம் இந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை ஸ்டேபிள் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அது உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வின் டு வின் அவுட்கம் as a forecast. ஒரு ஹாப்பி நியூஸ், எஸ், நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும், நடக்கும். ஒரு டெஃபினட்டாக ஒரு ஹாப்பி நியூஸ். பேலன்ஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓவர் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஓவர் ப்ரெஷர் ஆல்சோ போடுறீங்க அந்த ஒரு அவுட்கம்காக. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டாம். டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் கெரியராக இருக்கட்டும், உங்கள் லைஃப் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே வந்துட்டு உங்களுக்கான பெனிஃபிட் அவுட்கம் கிடைக்கும். ரைட்? ஸோ பேலன்ஸ் ஆகும், ஸ்டேபிள் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ஓவராக வந்துட்டு ப்ரெஷர் போடாதீங்க. ஐ திங்க் வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் மட்டும்தான் மேஜராக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு ஆல்தோ நல்ல நியூஸ் வந்தாலுமே உங்களோட அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, இன்னொன்று இருக்கு. பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். ஓகே, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த நியூ மூன் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக கூட இருக்கும். ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிவைன் யூனிவர்ஸ் ப்ரேயர் இஸ் மஸ்ட். கொஞ்சம் உங்களுக்கு வந்து பி போல்டுங்கிறது ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் சம் கன்ஃபியூஷன்ஸ் நான் இங்கே சொன்னேன்ல, ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் எமோஷன்ஸ் வந்துட்டு உங்களை வந்து வேறு ராங் டைரெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்பரான மெடிடேஷன் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் இருக்கும். Judgment. ஃபார் பைல் நம்பர் 2 இந்த நியூ இயர்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு நிறைய சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து மூன் ப்ரேயர் இஸ் மஸ்ட். அண்ட் அதே மாதிரி ஒரு நைட் டைம் பிஃபோர் கோயிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கலாம். அண்ட் மூன் ஸ்டார்ஸ் கிட்ட போயிட்டு கொஞ்சம் யூ கேன் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் அட் த டைம். அண்ட் யூனிவர்ஸ் வந்துட்டு ஒரு சைன்ஸ் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, எதர் த்ரூ ஃபெதர்ஸ் ஆர் எனி திங். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கரெக்டான டைரக்ஷனில் தான் போகிறீங்க, கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த கெரியராக இருக்கட்டும், எஸ் இட் இஸ் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, அதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருங்க. பிகாஸ் அந்த சைன்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து உங்கள் மைண்டு கிளியராக ஃபோக்கஸ்டாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சைன்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. நீங்கள் ஆல்ரெடி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த ஒரு சைன் இருந்தாலும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெதர்ஸ் மூலயமா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் உங்கள் கண்ணுக்கு அந்த ஃபெதர் தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபெதர் அங்கே இருந்தால் கூட நீங்கள் அதை பார்க்காம போயிடுவீங்க. ஸோ யூனிவர்ஸ் கொடுத்த அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு ஆன்சர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நின்னாலும் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த நியூ மூன்ல இருந்து பி ப்ரெசன்ட். மெடிடேஷன் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மெசேஜ் தான் எல்லா இதுலையுமே வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ரைட்? அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான அந்த சைக்கிக் விஷன்ஸ் கூட வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஐ திங்க் இந்த நியூ மூன்ல இருந்து
பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ரொம்ப அழுகைகள் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஹோப்பாக மாறும். உங்களோட பேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க உங்களோட கெரியர் ரிலேட்டடாக அண்ட் உங்களோட ஸ்ட்ராங் ஹீலிங் ரிலேட்டடாக. உங்கள் மைண்டு ஹீல் ஆகணும், உங்களோட லைஃப்பில் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு ரிலேட்டடாக நிறையவே வந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க நீங்கள் செய்கிற ஒர்க். ஓகேங்களா? மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் தாண்டி உங்களோட நீங்கள் செய்கிற அந்த ஒர்க் இது வந்து உங்களோட செல்ஃப் ரிலேட்டடாக இருக்கலாம், செல்ஃப் ஹீலிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட அந்த கெரியர் பேஷன் சம்திங் அதில் அதிகமாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. இவ்வளோ நாளாக அந்த ஒரு தாட்ஸ் இல்லை, அந்த ஒரு பிளானிங் இல்லைன்னா எஸ் இந்த நியூ மூன்ல இருந்து நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறைய வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த நியூ மூன் ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூ பிகினிங் மாதிரி தான் தெரியுது. உங்களோட இந்த பாஸ்ட்ல இருந்து மூவ் ஆன் ஆகி வருவீங்க, ஸ்ட்ராங்காக தெரியுது. மேபி நீங்கள் இப்போ கரண்ட்லி வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செயின் பீரியட்ல இருக்கலாம், மூவ் ஆன் ஆகிற அந்த ஒரு பீரியட்ல இருக்கலாம். எஸ் இந்த நியூ மூன்ல இருந்து நியூ பிகினிங் அண்ட் நியூ ஹோப். நீங்கள் உங்களுக்கு ஏதோ கோல் செட் பண்ணியிருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நியூ மூன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஓகே, 2 பைல் வந்திருக்கு. Luck is on your side. What you need to release? No. Fury climax approaches. Okay. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு உண்மையிலே நல்லதான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த நியூ மூன்ல உங்களுக்கு நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ரிசல்ட், ஒரு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட் இல்லை ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். பட் ஆனால் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து வைக்கிறீங்க. இப்போது இது ஒரு நான் சொன்னேன், நீங்கள் ஹார்ட் ஒர்க் எது செஞ்சாலும் அதுக்கான ரிசல்ட் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அதுக்கான ஆன்சர் வரணும், பாசிட்டிவாக வரணும் அப்படின்னு அதுலேயே வந்துட்டு அட்டாச் ஆகிட்டே இருக்கீங்க. சம்திங்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் லெட் கோ பண்ணணும். நீங்கள் உங்கள் சைடில் எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அதை போட்டுட்டு தென் யூ கேன் ரிசல்ட்டை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப 24/7 அதே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, அதுலேயே நீங்கள் எமோஷன்ஸ் அட்டாச் பண்ணுறது கூடவே கூடாது. ஸோ இந்த ஒரு நியூ மூனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சில ஹேபிட்ஸை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். உங்களோட லைஃப்பில் பிளாக்கேஜஸ் இருக்குது, லக் எனக்கு வரலை, ஒரு சில பாசிட்டிவான இது வரலை அப்படின்னா பிகாஸ் நீங்கள் ஒரு ஹேபிட்ஸ் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அது ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த ஹேபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களை ஒரு பிளாக்கேஜாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த விஷயங்கள் உங்களை தடுக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது என்னங்கிறது கண்டுபிடிச்சி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, பிகாஸ் இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நியூ பிகினிங்கிறனால அந்த நியூ ஆஃபர்ஸாக இருக்கட்டும், நியூ லைஃபாக இருக்கட்டும், அதுக்கு இந்த ஒரு விஷயங்கள் பிளாக்கேஜாக இருக்க வேண்டாம். தென் லக் இஸ் ஆன் யுவர் சைடு. எஸ், டைரெக்டாகவே சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு கண்டிப்பாக அந்த உங்களுக்கு அந்த லக் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சிங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு ஆன்சரோ இல்லை ஒரு ஒரு ஆஃபர் அது ரிலேட்டடாக தான் வரும். ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த டைமில் யோசிக்காமல் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக ஸ்டெப் எடுத்துருங்க. ரைட்?
ஏதோ ஒரு ஆன்சர், ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு நாளா ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆகும். எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஃபார் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு வருது. அந்த பிளாக்கேஜுங்கிறது இப்போ நீங்க இது வரைக்கும் உங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வரல, நிறைய விஷயங்களை வந்துட்டு மனசுக்குள்ளரே வச்சிருக்கீங்க பைல் நம்பர் 3. இந்த நியூ மூன்ல இருந்து நீங்க போல்டா வந்துட்டு ஓப்பனா நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி வேணா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம், பட் நான் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லுவேன், என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பன் அப் பண்ண நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு சில பேர் ட்ரஸ்டே பண்ண மாட்டீங்க, யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நீங்க ட்ரஸ்ட் பண்ண ஒரு பர்சன் இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புள், அவங்களோட ஒரு இன்டென்ஷன் தெரிய வரும். ஸோ அதனால நீங்க அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்காவது நீங்க வந்து யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. நீங்க கம்ப்ளீட்டா உங்களை தான் நம்புவீங்க. அண்ட் உங்க மேல உங்களுக்கு லவ், ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் இந்த நியூ மூன்ல இருந்து ஃபார் பைல் நம்பர் 3. சரி, எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த டேஸ்ல எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸுமே உங்களோடதாக தான் இருக்கும். நீங்க வந்து பீப்புளோட ஒப்பீனியன்ஸ், நான் சொன்னேன் நீங்க உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும்னு. ஸோ பீப்புளோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அந்த ஐடியாஸ் எதுவுமே வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ சம்திங் நீங்க ஏதோ ஒன்று ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. மேபி அதை வந்து நீங்க ரியாலிட்டிக்கு இன்னும் கொண்டு வரல. இட் குட் பி ஒரு பிஸ்னஸ் பிளானாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, அந்த பிளான் இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. பட் வெரி சூன் நீங்கள் அந்த பிளானை வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ், உங்களுக்கு லக் அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்குங்கிறனால அந்த டைமில் லான்ச் பண்ணிங்கன்னா கூட இட் வில் பி வெரி குட். அண்ட் செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ளார ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளரே தெரியும். ஃபார் பைல் நம்பர் 3 ஒரு ஃப்ரீடம் இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஆக்சுவலி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அவுட் சைடில் வந்து இருக்கலாம். மேபி இப்போது உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பீப்புள் உங்களை இப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட் சைடில் இருந்து உங்களுக்கான ஃப்ரீடம் இருந்திருக்கும். பட் நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ளரே நீங்கள் போட்டு வச்சிருக்கிற அந்த ஒரு கண்டிஷனாக இருக்கட்டும், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், அது பிளாக் பண்ணிட்டு இருந்திருக்கும். அது உங்களுக்கு அந்த கிடைச்ச ஃப்ரீடத்தையும் என்ஜாய் பண்ண விடாமல் இருந்திருக்கும். பட் இந்த நியூ மூன்ல இருந்து நீங்கள் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போட மாட்டீங்க. லைஃப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற விதம் அண்ட் லைஃப்பை நீங்கள் வந்து இனி புரிஞ்சுக்கிற விதம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எதையுமே வந்துட்டு நீங்கள் பர்சனலி எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட் நிறையவே வந்துட்டு இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி ஆல்தோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் சைடு, அந்த போல்ட்னஸ் இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த ஒரு ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு விஷயம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு பிளாக்கேஜாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கோலை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளாக்கேஜஸை ரிலீஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஃபுல் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாகவே நீங்கள் ரிசல்ட்டை வந்து பார்க்கறதுக்கும் டைம் உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது. ஐ திங்க் ஒரு ப்ரப்போசல், ஒரு லவ் கேர் ரிசீவ் பண்ணுவீங்க பைல் நம்பர் 3. எஸ், கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், ட்ரூ ஜாய் கண்டிப்பாக கொடுக்கும். ஐ திங்க் ஓவராலாக வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது இந்த நியூ மூன்ல இருந்து.
இந்த 2024 எண்ட் ஆகிறதுக்குள்ளார ஏதாவது ஒரு புதுசாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க, எஸ் என்னோட 2025 வந்துட்டு என்னோட இயராக இருக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள் நான் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேசிக்கை நீங்கள் இந்த நியூ மூன்ல இருந்து செட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அதுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் அதுக்கான ஒரு வேவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துட்டு நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஐ மீன் நிறையவே இருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நீங்கள் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும் ரிகார்டிங் ஃபினான்ஷியல் விஷயத்தில். ஓகே, ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 3 நல்ல நியூஸஸ் தான் வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான சின்ன சின்ன விஷயங்கள் நிறையாவே கூட நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க டே டு டே லைஃப்பில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.